கன்னித் தமிழை கண் போல் காக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்ப சென்னை அண்ணா சதுக்கம் அருகே உள்ள கலைஞரோட நினைவிடத்தில் இருக்கிறேன். ஓய்வு எடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறார்னு வாசகத்தோட கலைஞர் நினைவிடம். இங்க நிறைய பேர் கலைஞருக்கு சென்னைக்கு வரவங்களாம் அவருடைய நினைவிடத்துல மரியாதையை செலுத்திட்டு போறாங்க. தமிழர்கள் உலகில் எங்கெல்லாம் வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் உச்சரிக்கப்படும் ஒரு மந்திர வார்த்தை கலைஞர். அவர் தமிழுக்கும் தமிழர்களுக்காகவும் இறுதி வரை ஓடி ஓடி உழைத்தவர் கலைஞர். அரசியல், திரையுலகு, பத்திரிகை என்ற 3 துறைகளிலுமே சாதனை படைத்தவர் கலைஞர். கலைஞர் அவர்கள் தன் உடன்பிறப்புகளுக்கு தினசரி கடிதம் எழுதி அந்த கடிதம் மூலம் அவர்களுடைய உணர்வை, திராவிட உணர்வை தட்டி எழுப்பியவர் கலைஞர். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சட்டமன்றத்தில் தோல்வியே அடையாமல் வைர விழா கண்டவர் கலைஞர். அவர் அப்படி ஒரு வீட்டுல இன்னைக்கு எல்லார் வீட்லயும் யாராவது ஒருத்தர் கலைஞர் திட்டங்களால பயனடைஞ்சவங்க இருப்பாங்க, இல்லாம இருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட கலைஞர் அவருடைய மெரினா கடற்கரையில அவருடைய நினைவிடத்துல தான் அவருக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்கேன். அவர் தான் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்த சாதனைகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, போக்குவரத்து துறை அமைச்சது கலைஞர் தான். மின்சார வாரியம், குடிநீர் வாரியம் பாருங்க, அணையா விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் கை ரிக்ஷாவை ஒழிச்சது அவர் தான். குடிசை மாற்று வாரியங்கள் கொண்டு வந்தது அவர் தான். அண்ணா விட்டு சென்ற பணிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து முடித்தவர் கலைஞர். அதனால அண்ணா சமாதிக்கு பின்னால அண்ணா வழியில் எதையும் தாங்கும் இதயம் அண்ணா வழியில கலைஞருடைய நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கு. விதவைகளுக்கு கைம்பன் என்று பெயர் சூட்டியவர், அரவாணிகளுக்கு திருநங்கை என்று பெயர் சூட்டியவர், உடல் ஊனமுற்றவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் சூட்டியவர். இப்படி திருத்திய நெல் சாகுபடி என்பதற்கு செம்மை நெல் சாகுபடி என்று பெயர் சூட்டியவர். இலவச மின்சாரம் வழங்கியவர். இப்படி எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு அவருடைய ஆட்சி ஒரு பொற்காலமாக இருந்தது. அவர் இலக்கியம், திரையுலகம் அனைத்திலும் அவர் தன்னுடைய திராவிட உணர்வை வளர்த்தவர். தமிழகத்துக்கும் அவர் செய்துள்ள சாதனைகள் ஏராளம். அவருடைய நினைவிடம் தான் இங்க இருக்கு. அவருடைய முன்னாடி அணையா விளக்கு இருக்கு. அவருடைய நினைவிடத்துல நான் என்னுடைய மனமார்ந்த அஞ்சலிகளை நான் செலுத்தி இன்னைக்கு பாருங்க எத்தனை பேர் அவருக்காக அஞ்சலி செலுத்துறாங்க. அந்த கலைஞருடைய புகழ் வாழ்க, கலைஞர் புகழ் வாழ்க, கலைஞர் புகழ் வாழ்க.